டிக்ஷனரியுமே உங்களுக்கு கவர் பண்ண போறேன். Since we have lot of time, perfectா we will do it. We are doing it in 5 classes. So இல்லையான்ற மாதிரி டிக்ஷனரியை தாண்டி அவங்க கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. ஆனா என்ன விஷயம்னா, நம்ம படிக்கிறது எல்லாமே நவுன்ல இப்ப படிப்போம். ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க வேர்பா நடப்பது அப்படின்னு படிச்சோம்னா நீங்க நடக்கிறது, வரது, போறதுன்னு எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணி பண்ணிக்கணும். அது உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்ப டிக்ஷனரியில எப்படின்னா சேம் வேர்ட்ஸ் திருப்பி 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 உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அத கண்டென்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சோ நோட் பண்ணிக்கோ, செப்பரேட் புக் ஃபார் தட். 5 சப்ஜெக்ட் நோட்ஸ் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இரேஸ், இரேஸ் இங்கிலீஷ் இரேஸ் அழிக்கிறது, இரேஸ். டிஸ்ட்ரக்டிவ் இல்ல, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே தமிழ் மீனிங் தான், அதனால இட்ஸ் a cluster word. erase, destructive, endangered. ஏன்னா தனித்தனியா ஒரு வார்த்தையும் படிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிளஸ்டர் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். ஓகே, endangered, அப்புறம் deficiency அப்படின்னு சொல்லுவாங்க. DEFEASANE. ஓகே, நார்மலான வார்த்தைகள் DEFEASANE. இந்த வார்த்தை ரொம்ப லிமிட்டடா யூஸ் பண்ணுவாங்க, அது அவ்வளவா யூஸ் கிடையாது. இந்த 3 வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. இரேஸ், டிஸ்ட்ரக்டிவ், என்டேஞ்சர்ட். இது எல்லாத்துக்குமே ஒண்ணு நீங்க கொண்டு வரலாம். அழிப்பது, அவ்வளவுதான். ஓகே, இப்படி கிளஸ்டரா படிச்சுக்கோ இன்னைக்கு. சோ அழிக்கும், அழிப்பது, அத நீங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதுதான் கோர் வேர்ட். ஓகே, சோ அழிப்பது. ரிமூவ்ஸ் அப்படின்றதுக்கும் இதுதான் அர்த்தம். ஓகே, இப்ப இதுக்கு ஒரு லீகல் வேர்ட் நான் சொல்றேன். ஓகேங்களா? அமீனஸ் கேன்சலாண்டி. அமீனஸ் எழுதிக்கோங்க, AMINUS. அமீனஸ் கேன்சலாண்டி. கேன்சலாண்டினா CANCELLANDI. அமீனஸ் கேன்சலாண்டி அப்படின்னா, அமீனஸ்னா எண்ணம். ஓகேங்களா? கேன்சல் பண்ற எண்ணம். கேன்சல்னா என்னது? அழிக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ அழிக்கும் எண்ணம். சோ கிளஸ்டர் வேர்டு, அதோட மீனிங், அதுக்கு ஏதாவது லீகல் வேர்டு, லீகல் வேர்டு இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அமீனஸ் கேன்சலாண்டினா என்னது? அழிக்கும் எண்ணம். டிஸ்ட்ரக்டிவ்னா என்னது? அழிப்பது. டிஸ்ட்ரக்ஷன்னா என்னது? அதுவும் அழிப்பது. என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னா என்ன சொல்வீங்க? அழித்து போகும் அபாயம் உள்ள. ஏன்னா என்டேஞ்சர்ட் சாக போகுது. சோ அழிக்கும் ஸ்பீஷீஸ் சொல்ல முடியாது. அப்ப என்ன டைனோசர்? அது டைனோசரும் என்டேஞ்சர் தான், எக்ஸ்டிங்க்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? சோ அழியக்கூடிய, அழித்து போகும் அபாயம் உடைய உயிரினம் அப்படின்ற மாதிரி. சோ உங்களுக்கு கோர் வேர்ட் புரியுதா? இதை வச்சு இதெல்லாம் நீங்க எழுதலாம். ஓகே, சோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் என்ன சொல்வீங்க? அழிந்து போகும் அபாயத்தில் உள்ள உயிரினங்கள். சோ மேல நீங்க வந்து கோர் வேர்ட் அப்படின்னு போட்டு அழிக்கும்னு எழுதிக்கணும். அதுக்கு கீழே இங்கிலீஷ் வேர்ட் 3 வேர்ட் இருக்கு. இரேஸ், டிஸ்ட்ரக்டிவ், என்டேஞ்சர்டு அப்படின்றதெல்லாம் எழுதிக்கணும். இதுக்கான லீகல் டச் உள்ள ஒரு வேர்டு வந்து அமீனஸ் கேன்சலாண்டி அப்படின்றத எழுதிட்டு அதுக்கு என்ன மீனிங் அதை எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்ன சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் ஒரு பேஜ் ஆஃப் த டிக்ஷனரி. இதுதான் வந்து இங்க இருக்க அடுத்த ஒரு 20-30 வேர்டு. இப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். So that's why we are learning like this. இப்படியே உட்கார்ந்து டிக்ஷனரி படிச்சா படிக்க முடியுமா? இந்த மொத்த டிக்ஷனரியுமே 5 நாள்ல we can complete. Okay, that's how. Okay, done. அடுத்தது வந்து refuse to use, usufructory, erases, removes, destructive, destruction, endangered species அதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. intention to destroy அப்படின்னா என்ன சொல்வீங்க? அழிப்பதற்கான எண்ணம், இல்ல அழிக்கும் எண்ணம். இப்போ டிஃபியன்ஸ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அதோட ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. DEFEASANC.
டிஃபேயன்ஸ், டிஃபேயஸ், டிஃபேயன்ஸ் அந்த மாதிரி வருது. ஓகே, அதுவும் அழிப்பதுதான். ஓகே, சோ கிளாஸ் ஆஃப் டிஃபையன்ஸ் அப்படின்னா, கிளாஸ்னா என்னது தமிழ்ல? வாசகம்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் கிளாஸ், வாசகம். ஓகே, சோ அழிவுக்கூடிய வாசகம், அழிவுறக்கூடிய வாசகம். கிளாஸ் ஆஃப் டிஃபையன்ஸ்னா அழிவுறக்கூடிய வாசகம். எப்படின்னா, ஆ போட்டு ரீ போட்டுக்கோங்க. ரீ வந்து வாழைப்பள்ள ரீ. ஓகே, ஊ போட்டுக்கோங்க. மகர ரா, பெரிய ரா போட்டுக்கோங்க. இக்கு, அழிவுற கூடிய வாசகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரேரா வருது, ஈஸியா வராது. ஓகே, சோ ரொம்ப ஹார்டா கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இதெல்லாம் அழிக்கு கீழே வந்துருச்சா? இதுதான் மெஜாரிட்டியா இந்த பேஜ்ல இருக்கு. இது இல்லாம இருக்க வார்த்தைகளை எக்ஸ்ட்ரான்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதுதான் பேஜ் 1 நம்ம படிக்க போறது. ஓகே, எக்ஸ்ட்ரா. ஷீபேட், SHEBAIT, அறங்காவலரை தான் ஷீபேட்னு சொல்லுவாங்க. அறங்காவலர். ஆமா, SHEBAIT, அறங்காவலர். சேரிட்டபிள் பர்பஸ், சேரிட்டின்னு என்னது? தானம் இல்ல அறம் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பர்பஸ்னா நோக்கம். தானம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சேரிட்டபிள் பர்பஸ். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அற சிந்தனை கொண்ட நோக்கம், அற சிந்தனை கொண்ட நோக்கம். இதுல 3 கோடு போட்டுக்கோங்க இதுல இருந்து. சோ சேரிட்டபிள் இஸ் தி கோர் வேர்ட். சேரிட்டிங்கிறதுக்கு தானம் சொல்லலாம், இல்லைன்னா ரொம்ப சேரிட்டினா அறம் தான். ஆக்சுவலி கிஃப்ட் கூட நீங்க சில டைம் பரிசு, தானபத்திரம் நம்ம சில டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கனால சேரிட்டிக்கு அறம் தான். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல சேரிட்டபிள் பர்பஸ், அதுதான் அறம் சிந்தனை நோக்கம் எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன்னா என்னது? ஒரு நிறுவனம். ஓகேங்களா, கம்பெனிக்கும் நிறுவனம் தான் சொல்றாங்க, இன்ஸ்டிடியூஷனுக்கும் நிறுவனம் தான் போட்டிருக்காங்க. சோ இது வந்து அறம் சிந்தனை கொண்ட நிறுவனம் நம்ம சொல்ல முடியுமா? சிந்தனை இல்ல, ஒரு நிறுவனத்துக்கு சிந்தனை இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? பண்பு இருக்கும். கரெக்டுங்களா? சோ அற பண்பு கொண்ட நிறுவனம், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். அறக்கட்டளைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அதுவும் கரெக்ட் தான். சில டைம் அறக்கட்டளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ட்ரஸ்ட் மட்டும்தான் அறக்கட்டளைங்களா? ட்ரஸ்டுக்கு இது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். ஆமா. சோ இது ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்னாலே இது ஒரு அறக்கட்டளைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்குதான் நியூஸ் பேப்பர் ரீடிங். நியூஸ் பேப்பர்ல இதை பார்ப்போம். நியூஸ் பேப்பர்ல வந்து அறப்பண்பு கொண்ட நிறுவனம் அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்க மாட்டோம், அறக்கட்டளையை பார்ப்போம். அதையும் நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அறப்பண்பு கொண்ட நிறுவனம். ஓகேங்களா? இப்போ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அடுத்ததான் வருது. ட்ரஸ்ட்னா என்ன சொன்னீங்க விஷ்ணுபிரியா? பொறுப்பு அமைப்பு. கரெக்ட். ஓகே, சோ இது அடுத்த லைன், சேரிட்டில இருந்து வர அடுத்த ட்ரீ. ஓகேங்களா? அறப்பண்பு கொண்ட பொறுப்பு நிலை அமைப்பு. சோ ட்ரஸ்ட்னா பொறுப்பு நிலை அமைப்பு. ட்ரஸ்ட்னா என்னது? பொறுப்பு நிலை அமைப்பு. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ங்கிறது அற பண்பு கொண்ட பொறுப்பு நிலை அமைப்பு. எழுதிட்டீங்களா? இப்ப நம்ம 2 கிளஸ்டர் வேர்ட் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் வேர்ட் என்னது? அழிப்பது. ஓகேங்களா? எதெல்லாம் அழிப்பது? இரேஸ், டிஸ்ட்ரக்டிவ், என்டேஞ்சர்டு, டிஃபென்ஸ் எல்லாமே. இதுக்கான லீகல் வேர்ட் என்ன பார்த்தோம்? அமீனஸ் கேன்சலாண்டி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிக்கும் எண்ணம். அவ்வளவுதான். கிளாஸ் ஒண்ணு பார்த்தோம், கிளாஸ் ஆஃப் டிஃபென்ஸ். இதுதான் நமக்கு தெரியாத இடம். சோ அதை என்ன சொல்லுவோம்?
அடிவுறக்கூடிய வாசகம். சோ கிளாஸ்னா என்னது? வாசகம். அடுத்தது நம்ம சேரிட்டபிள் பர்பஸ்க்கு வந்தோம். சேரிட்டி. சோ சேரிட்டினா என்னன்னு பார்த்தோம்? அறம். ஓகேங்களா? சோ இல்லனா அறப்பண்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொன்னாங்க? தானம் சொன்னாங்க. ஆனா அறம் தான் இட்ஸ் குட் ஒன். சோ சேரிட்டபிள் பர்பஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அதை எழுதிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஓன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. I went to a charitable institution and donated 1 lakh rupees as fund for charitable purpose. And donated. I went to a charitable institution and donated 1 lakh rupees as fund for charitable purpose. இந்த வார்த்தையெல்லாம் வரணும்ன்றதுக்காக இப்படி கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் ஒண்ணு பண்ணிடலாம் இதே லைன்ல. எழுதிட்டீங்களா? இது ரொம்ப ஈஸி. நல்லா டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சவங்க கூட எழுதுங்க. நமக்கு சொல்ல தெரியும், உங்களுக்கு ஸ்பீட் வராது. எழுதிட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? எழுதிட்டீங்களா? சோனிகா நல்லா பதில் சொல்லுவாங்களே. சோனிகா எங்க இன்னைக்கு வரலையா? மேம் இருக்கேன் மேம். இருக்கீங்களா? ஓகே. முடிச்சிட்டேன் மேம். சொல்லுங்க சார். மேம் முடிச்சிட்டேன் மேம். சொல்லுங்க சார். யாராவது ஒருத்தர், 2 பேர்ல யார் வேணாலும் சொல்லுங்க. அறச்சிந்தனை கொண்ட நோக்கத்தோடு அறக்கட்டளைக்கு சென்று 1 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தேன். சூப்பர். For charitable purpose. Very nice. Okay, correct. சொல்லுங்க. சென்று ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக அளித்தேன். charitable purpose. அறச்சிந்தனைக்காக அளித்தேன். என்னதுக்காக அளித்தேன்? அறச்சிந்தனைக்காக. அறச்சிந்தனைக்காக அறச்சிந்தனை நோக்கத்துக்காக. ஓகே, அத கரெக்டா உள்ள போட்டு நீங்க இப்ப வாக்கியத்தை படிங்க ஆனந்த்ஜி. நான் அறம் பண்பு கொண்ட நிறுவனத்துக்கு சென்று ரூபாய் 1 லட்சம் அறம் சிந்தனை நோக்கத்துக்காக அளித்தேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஓகே, ஆஃப்லைன்ல யாராவது ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஹோம்வொர்க். அப்படியே நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க. நான் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன், கிளஸ்டர் வேர்ட்ஸ். நீங்க வீட்டுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப தமிழ்ல ஓகேங்களா? அறக்கட்டளைக்கு வாடி சென்றார். சென்றது மட்டுமன்றி ரூபாய் அறக்கட்டளைக்கு வாடி சென்றார், சென்றது மட்டுமன்றி அறப்பண்பு கொண்ட நிறுவனத்திற்கு வாடி கொண்ட நிறுவனத்திற்கு வாதி ரூபாய் 50,000 வழங்கினார். வழங்கினாருக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப். அந்நிறுவனம் அறப்பண்பு கொண்ட பொறுப்பு நிலை அமைப்பாக
பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. திருப்பி சொல்றேன். அந்நிறுவனம் அறப்பண்பு கொண்ட பொறுப்பு நிலை அமைப்பாக பல காலங்களாக செயல்பட்டு வருகிறது. பல காலங்களாக செயல்பட்டு வருகிறது. இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் பண்ணா ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்டா மட்டும் நமக்கு பதில் சொல்ல தெரியும். ப்ரீவியஸ் இயர் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன், நம்ம இதெல்லாம் பண்ண போறோம். ஆனா நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கனால வாஸ்டா பண்ணிக்கலாமே, டிக்ஷனரி இருக்க மொத்த வேர்டையும் யூஸ் பண்ணிக்கலாமே ட்ரை பண்றேன். ஓகே, இது வேண்டாம் ப்ரீவியஸ் இயர் போலானாலும் யூ பீப்புள் கேன் சே. ஓகே, ஏன்னா எப்படி கேட்டாலும் யூ பீப்புள் மஸ்ட் ஆன்சர்னால ஐ எம் பிரிங்கிங் இன் திஸ். ஓகே, இதை தாண்டி இருக்கிற ஒரு 2-3 வார்த்தை எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். இதை பொறுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்ஜஸ்டிஸ். இன்ஜஸ்டிஸ்னா என்னது? அநீதி. அவ்வளவுதான், இன்ஜஸ்டிஸ் தான் அநீதி. ஓகேங்களா? அனௌன்ஸ், எஸ், அறிவிப்பு, ஒரு அறிவி, தெரிவின்னு கூட சொல்லலாம். அனௌன்ஸ் என்னது? அறிவித்தல், அறிவி. எஸ், இப்ப இந்த அனௌன்ஸோட ஒரு கிளஸ்டர் வேர்டு இதுல கோடு போட்டு எழுதிக்கோங்க. அனௌன்ஸோட எதெல்லாம் சேர்க்கலாம்? நோட்டீஸ், அறிவிப்புன்னு சொன்னீங்கல்ல, நோட்டீஸ். அப்புறம் டிக்ளேர் சொல்லலாமா? நோட்டீஸ், டிக்ளேர், அனௌன்ஸ், இதோட சேர்ந்த மாதிரிதான் ஒரு மீனிங் வரும் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் இதோட சேர்ந்த மாதிரிதான் ரிப்போர்ட். இல்ல, நான் லைனா சொல்றேன். இதெல்லாம் கிளஸ்டர் வேர்ட்ஸ். இதெல்லாம் ஒன்னா படிச்சுக்கிட்டீங்கன்னா யூ ரிமெம்பர். அதுக்காக. ஓகே, சோ என்னென்ன நம்ம சேர்த்திருக்கோம்? அனௌன்ஸ், டிக்ளேர், ஓகேங்களா, நோட்டீஸ், நோட்டிபிகேஷன், ரிப்போர்ட். இப்ப இதுக்கெல்லாம் மீனிங் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அனௌன்ஸ் தான் என்ன சொன்னேன்? அறிவிக்கிறது, அறிவி. ஓகேங்களா? டிக்ளேர்ட், இது இவ்வாறு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல மாட்டோமா? இதுவும் அறிவிதான், அறிவிக்கப்பட்டதுன்னு மாத்திக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ டிக்ளேர்டு கூட்ஸ் அப்படின்றாங்களே, கூட்ஸ்னா என்னப்பா தமிழ்ல? சரக்குகள். சரக்குகள். ஓகே, சின்னரா. ஓகே, சரக்குகள். சோ இந்த சரக்குகள் டிக்ளேர்டு கூட்ஸ் தான் அறிவிக்கப்பட்ட சரக்குகள். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப டிக்ளேர்டு வேல்யூனா, வேல்யூனா என்னது? மதிப்பு. கரெக்டா? சோ டிக்ளேர்டு வேல்யூ வரும் உங்களுக்கு. போன வந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்துச்சு. சோ டிக்ளேர்டு வேல்யூ அறிவிக்கப்பட்ட மதிப்பு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த ஒரு வார்த்தை கத்துக்கிட்டா நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கலாம். இப்ப நோட்டிஃபைடு ஏரியான்னு ஒரு வருது பாத்தீங்களா? அப்ப அதை எப்படி சொல்லலாம்? அறிவிக்கப்பட்ட பகுதி. அவ்வளவுதான். நோட்டிஃபைடு ஏரியா, அறிவிக்கப்பட்ட பகுதி. ஓகே, ஏரியானா பகுதி, சோ அறிவிக்கப்பட்ட பகுதி. சோ நோட்டிஃபைடு கமாடிட்டி. கூட்ஸ்னா என்ன சொன்னோம்? சரக்கு. கமாடிட்டினா பண்டங்கள். சூப்பர், பண்டம். கமாடிட்டினா பண்டம். சோ நோட்டிஃபைடு கமாடிட்டினா அறிவிக்கப்பட்ட பண்டம். அவ்வளவுதான். கமோடிட்டி மீன்ஸ் பண்டமா மேம்? பண்டம் 3 சுழியின் வரும். பண்டம். ஓகேங்களா? அறிவிக்கப்பட்ட பண்டம். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நம்ம வந்து டிக்ளேர்டு, நோட்டிஃபைடு, இது ரெண்டுத்துக்கான கிளை வார்த்தைகள்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம நோட்டீஸ்க்கு என்ன சொன்னோம்? அறிவிப்பு. கரெக்டா? நோட்டீஸ்னா அறிவிப்பு. இப்ப he must notify me அப்படின்னு சொல்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நோட்டீஸ் தான் நோட்டிஃபைன்னு யூஸ் பண்றோம். அறிக்கை இன்னும் வரல, ரிப்போர்ட் தான் அறிக்கை உங்களுக்கு. ஓகே, இன்னும் வரல. சோ நோட்டீஸ்ன்றது என்னது? அறிவிப்புன்னு சொல்லலாம், அறிவிக்கைன்னு சொல்லுவாங்க. அறிக்கை சொல்ல மாட்டாங்க, அறிவிக்கை. ஓகேங்களா? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான் அதை சொல்லல நானு. நீங்க அறிவிப்புன்னு எழுதினாலே கரெக்ட் தான். ஓகே, இப்ப நோட்டிஃபை, அதுக்கு ஒரே வார்த்தை தான் இருக்கு, சேஞ்சஸ் கிடையாது. நீங்க எனக்கு நோட்டிஃபை பண்ணணும், அறிவிப்பு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டிஃபை மீ, அறிவிப்பு விடு, இல்ல அறிவிக்கை விடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா?
அது அது வந்து இப்ப லீகல் வேர்டா நீங்க நோட்டிஃபை மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போடலாம். இல்லன்னா என்னால் தெரிவிக்கப்படுகிறது போடலாம். அறிவிக்கப்பட்டது தானே மிஸ்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. என்னால் அறிவிக்கப்பட்டது, நோட்டிஃபைடு பை மீ. என்னால் அறிவிக்கப்பட்டது, அவ்வளவுதான். அந்த மாதிரி எழுதலாம். சோ சேம் வேர்ட்ஸ் தான், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணி மாத்திக்க வேண்டியதான். ஓகே. இப்போ omission to give notice, omission தான் என்னது? தவறுதல். சோ omission to give notice தான் எப்படி எழுதுவீங்க? அறிவிக்க தவறுதல், அவ்வளவுதான். இல்லனா தகவல் கொடுக்க தவறுதல்னு சொல்லிக்கலாம். இப்போ நோட்டீஸ் தான் அறிவிப்புன்னு படிச்சோம், ஓகேங்களா? அறிவிக்கையும் சொல்லலாம். ஆனா நோட்டிபிகேஷனுக்கு ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் என்னது? அறிவிக்கை. உங்களுக்கு போன்ல வரும் பாத்தீங்களா நோட்டிபிகேஷன், அதெல்லாம் தமிழ்ல என்னது? அறிவிக்கை. எனக்கு அறிவிக்கை வந்து விட்டது. இப்போ நீங்க வந்து எனக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கஷ்டமா இருந்ததுன்னா இங்கிலீஷ் பேசி பழகுங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. ஆனா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கஷ்டமா இருந்ததுன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் படிங்க. தூய தமிழ்ல பேசி பழகுங்க. ஏன்னா நம்ம தமிழ்ல நார்மலா பேசுவோம், தூய தமிழ்ல பேசி பழகுங்க. ஓகே. சோ அறிவிக்கை, நோட்டிபிகேஷன். ஓகே ஓகே. அப்புறம் கிவிங் நோட்டீஸ், அறிவிப்பு கொடுத்தல், இல்லைன்னா அறிவிக்கை கொடுத்தல். கிவிங் நோட்டீஸ் கொடுத்தல், கிவிங் நோட்டீஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ லீகலா இதுல என்ன வார்த்தை வரும்னா சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் வருமா? இததான் இப்ப இதுக்குதான் நம்ம அப்படியே டச் பண்றோம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நார்மல் வேர்ட்ஸ் நமக்கு தெரியல, அதுக்கு தான் we are going like this. So service of notice அப்படின்னா அறிவிப்பு சார்பு செய்தல். அறிவிக்கை சார்பு செய்தல், சூப்பர், அதுவும் கரெக்டா. அறிவிக்கை ஒப்படைவு செய்தல், இதுவும் போடுவாங்க. அறிவிக்கை ஒப்படைவு செய்தல், நான் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் பண்ணிட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அறிவிக்கை ஒப்படைவு செய்தல். ஓகே. அறிவிக்கை ஒப்படைவு செய்தல், சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ், சார்பு செய்தல்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நோட்டீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வேர்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்க்கும் அறிவிப்புன்னு பார்த்தோமா, அதோட கிளை வார்த்தைகள் பார்த்துடலாமா? ஓகே. அனௌன்ஸ்மெண்ட்னா அறிவிப்பு தானே, அதே தானே. அது நோட்டீஸ் போர்டு. இது ஏன் இங்க சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவிப்பு வச்சுதான் இந்த நோட்டீஸ் போர்டுக்கு பேர் வரும். என்னது அது? நோட்டீஸ் போர்டு. அறிவிப்பு பலகை, அவ்வளவுதான். அறிவிப்பு பலகை. இப்போ இதுல ஒரு லீகல் ஃப்ரேஸ் இருக்கு, அது லைட்லி ரிலேட்டட் தான், பட் படிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வருமா? இப்போ பாரதிய சாட்சி அதிநியத்துல வருமா? ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இதுல அறிவிப்பெல்லாம் வராது, அறிவதற்கான, அறியக்கூடிய அப்படின்ற ஒரு இதுல வரும். இதுக்கு என்ன தமிழ்ல எழுதலாம்? ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். மீன்ஸ் ஆஃப் காலேஜா? ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். சிறப்பு, கரெக்ட். ஸ்பெஷலுக்கு சிறப்பு. மீன்ஸ்னா வழிமுறைகள். ஓகேங்களா? ஸ்பெஷல் மீன்ஸ், சோ சிறப்பு வழிமுறைகள் ஆஃப் நாலேஜ். அறிவிற்கான, நாலேஜ்ன்றது அறிவு. ஓகேங்களா? அறிவிற்கான இல்ல அறிவதற்கு. ஓகே, ரீசார்ஜ். ஓகே. சோ அறிவதற்கான இல்ல அறிவிற்கான சிறப்பு வழிமுறைகள். அறிவிற்கான சிறப்பு வழிமுறைகள். ஓகே. இப்ப ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம். ரிப்போர்ட்னா அறிக்கை. சோ நமக்கு அறிவிப்பும் அறிக்கையும் தான் தமிழ்ல குழப்பம். சோ அறிவிப்புனா நோட்டிபிகேஷன், நோட்டீஸ், அனௌன்ஸ், டிக்ளேர், இதோட நிறுத்திக்கணும். அப்ப அறிக்கைனா என்ன வந்துடும்? ரிப்போர்ட். அறிக்கை விடுத்தார், ரிப்போர்ட். ஓகே. அறிக்கைனா ரிப்போர்ட். That is low. Please recharge.
நிஷாந்தி அங்க சார்ஜ் போடுறியாடா? சிட்டிங் தேர். ஓகே, கேக்குதான்னு தெரியல, பட் I'll shout as much as I can. ஓகே, சோ ரிப்போர்ட்னா யாரோடது இருக்கா? எடுத்துக்கலாங்களா? ஓகே, சோ அறிக்கைனா என்ன சொன்னோம்? ரிப்போர்ட். ஓகேங்களா? பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன், இது லீகல் வேர்டா? கேட்க வாய்ப்புண்டா? சோ பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன்னா நம்ம அறிவிப்புன்னு பார்த்தோம். சோ பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன்னா நோட்டிபிகேஷன் தானே, பொது அறிவிப்பு மேம். அறிவிப்பை வெளியிடுதல், அதுதான் கரெக்ட். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, என்ன எழுதலாமும் கூடனா அறிக்கையை வெளியிடுதல், ஆனா அறிவிப்பை வெளியிடுதல். ஓகேங்களா? அறிக்கையை வெளியிடுதலும் எழுதிக்கோங்க, பார் போட்டு அறிவிப்பை வெளியிடுதல். சோ சிவில் ஜட்ஜ் நோட்டிபிகேஷன் இஸ் அவுட். இல்ல டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? பா look at the faces. பா இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, அப்ப நல்லா படிக்கணும்ல. இப்பதான் திலாவர் சரி எட்டி பாக்குறாரு, நீ என்னதான் டீச் பண்ற, நான் பாக்குறேன். ஓகே ஓகே, சோ சிவில் ஜட்ஜ் நோட்டிபிகேஷன் இஸ் அவுட். இது எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? சிவில் நீதிபதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியானது இல்ல வெளியிடப்பட்டது, அப்படிதான், அவ்வளவுதான். இப்ப நம்ம எத்தனை வார்த்தைகள் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? இதுல 20 இருக்கா? ஆனா நிறைய அக்கின்ன வார்த்தைகள் இருக்கு. சோ இப்ப நம்ம ஒரு 50-55 மேல முடிச்சிருப்போம் மினிமம். ஓகே, நெக்ஸ்ட் சைன்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. சைன்டி இதுதான் லீகல் வார்த்தை நம்ம படிக்க போறோம். சைன்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. சைன்டி SCIENTI. சைன்டி சைன்டி SCIENTI SCIENTI நான் ஃபிட் இன்ஜூரியா. இது ஒரு ஃபேமஸான மேக்ஸிமோட டூப்ளிகேட். தங்கச்சி இது, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கும்? வெரி நைஸ். அறிந்து ஏற்பது தீங்காகாது. இப்ப நம்ம அறின்னு படிச்சுட்டு இருந்தோம்ல, அதனால. ஓகேங்களா? அறிந்து ஏற்பது தீங்காகாது. நம்ம வேணும்னே போய் விழுவோம் சிச்சுவேஷன்ல, ஆக்சுவலி நமக்கு காப்பு வராது, அது அங்கங்க இருக்கும், நம்மளா போய் தான் உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆப்பான பிறகு என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போய் அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்ல ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புவோம். சோ அறிந்து ஏற்பது தீங்காகாது. தீங்கு ஆகாது, தீங்காகாது. ஓகே ஓகே, சோ இன்னும் 2 பேஜ் நம்ம முடிச்சிடலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? புரியுதா? ஓகே, நீங்க தான் மெயின்ஸ் எழுதுனவங்க, சோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? வாட் டு யூ திங்க்? ஏன்னா ஐ டவுட் இது ஃபுல்லா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா தட்ஸ் ஹவ் யூ கேன் கிளியர். வெறும் நேரவா பண்ண முடியாது. சொல்லுங்க. வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜூரியாடா, அதுதான் இது. வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜூரியா தெரியாதா? தெரிஞ்சே போய் நீங்க ஒரு ஆபத்துல விழுறீங்கன்னா, அது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, அதை நீங்க திருப்பி எஸ் நான் இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு எந்த கிளைமும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜூரியா. சொல்லுங்க ஆனந்த்ஜி. கேஸா? டாக்ஸ்ல மறந்துருங்க. இப்ப நம்ம கேஸ் வரைக்கும் போயிட்டீங்க. சோ அதுக்கு மீனிங் கூட தெரிய தேவையில்ல. அடுத்தது ஓகே, now we are going to cluster word. Knowing, introduction, இது ரெண்டுத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? knowing, introduction, report, notification ஆல்ரெடி பார்த்துட்டோம். knowing அப்படின்னா என்னது? அறிந்து கொள்வது இல்ல தெரிகிறது அப்படின்றதுதான் knowing. சோ தெரிந்து கொள்வதை பத்தி நம்ம வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? knowingனா தெரிந்தே, knowingly அப்படின்ற வார்த்தை வருமா? அப்ப தெரிந்தே செய்த குற்றம். ஓகே, தெரிந்தே. இப்ப knowingly கூட எப்பயுமே இன்னொரு வார்த்தையும் சேர்த்து வரும். knowingly and wantonly அப்படின்னு சொல்லுவாங்க. knowingly and willfully சொல்லுவாங்க.
ரெண்டுமே ஒரே மீனிங் தான். தெரிந்தே மற்றும் வேண்டுமென்றே செய்த குற்றம் அப்படின்னு சொல்லலாம். தெரிந்தே மற்றும் வேண்டுமென்றே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேண்டுமென்றே இது வந்து தெரிந்து கொள்வது, நாலேஜ், அதுக்கு போயிடுது. கரெக்டுங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்னது? அறிமுகம். இதுவும் அறியில வருதுல்ல, சோ அதை எடுத்து வந்து அறிமுகம். இதுல லெட்டர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் வரும். ஏன்னா மேனேஜர் எப்பயுமே கேட்டுருவாங்க எல்லா இதுலயுமே. அதனால மேனேஜரு, டெப்டி மேனேஜரு, ஸ்வீப்பரு, வாட்ச்மேனு, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். ஓகே, அறிமுக கடிதம் மேம். சொல்லுங்க ஸ்வேதா. அறிமுக கடிதம் மேம். கரெக்ட், அறிமுக கடிதம். லெட்டர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன்னா அறிமுக கடிதம். ஓகே, இதுல acquainted persons வரும். கரெக்டுங்களா? ஒரு ஜட்மெண்ட்ல நிறைய இடத்துல வரும் acquainted persons வரும். அப்ப அவங்க யாரு? தெரிந்த நபர்கள்னு சொல்லலாம், அறிமுகமுடைய நபர்கள்னு சொல்லலாம், அறிமுகமுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேம் திரும்ப சொல்லுங்க மேம் இங்கிலீஷ் வேர்ட். acquainted persons இல்ல person acquainted, ரெண்டுத்தையும் பார்த்து எழுதிக்கணும். ACQUAINTED acquainted. acquainted persons, person acquainted. சோ acquainted persons எதுல வரும்னா இதுல தெரிஞ்சவங்க, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வரும். person acquaintedனா எனக்கு தெரிஞ்சவர். ஓகே, மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சா நான் வார்த்தை இதுதானே, யூ ஹேவ் டு ப்ளே வெல், அவ்வளவுதான். அறிமுகம் உள்ள நபர்கள், அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்த வார்த்தை, ரெண்டு வார்த்தை நம்ம போறோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்து. அறிவுசார் சொத்து. சூப்பர். ப்ராப்பர்ட்டினா என்னது? சொத்து. இன்டெலெக்சுவல்னா என்னது? அறிவு. அறிவு சார்ந்த சொத்து, அவ்வளவுதான். அறிவு சார் சொத்து, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அறிவு சார் சொத்து. ஓகே, இப்ப என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி போர்டு, அறிவுசார் சொத்து வாரியம். அறிவுசார் சொத்து வாரியம். ஓகேங்களா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி போர்டு, அறிவுசார் சொத்து வாரியம். இப்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பெலட் போர்டு, மேல்முறையீட்டு வாரியம். அவ்வளவுதான். மேல்முறையீட்டு வாரியம்னு எக்ஸ்ட்ரா மேல்முறையீட்டு மட்டும் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவா, அவ்வளவுதான். அறிவுசார் சொத்து மேல்முறையீட்டு வாரியம். இதுல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஒரு 4-5 வார்த்தை நம்ம பாத்துக்கலாம். we will be comfortable. கரெக்ட்டுங்களா? ஓகே, சோ ரிலீஃப் அகேன்ஸ்ட் தி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இந்த லைன் எழுதிக்கோங்க. ரிலீஃப் அகேன்ஸ்ட் தி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. Relief against infringement of intellectual property. இத டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க வீட்டுக்கு போய். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட். இத கேட்டிருக்கீங்களா? ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே, ட்ரிப்ஸ் எழுதிக்கோங்க. ட்ரிப்ஸுக்கு தமிழ்ல வராது, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்காக நீங்க தேடி கண்டுபிடிங்க. முன்னாடி இருக்கு, பட் ஐ won't say, நீங்க தேடி கண்டுபிடிங்க ட்ரிப்ஸ்க்கு தமிழ்ல. ஓகே, ஆனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்க வாய்ப்புண்டா? அது கேட்பாங்க. சோ அதை எப்படி எழுதலாம்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஆமா, அறிவுசார் சொத்து உரிமைகள். ரைட்ஸ்னா உரிமைகள்னு போட்டுவீங்க, அவ்வளவுதான். இப்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்ட், அறிவுசார் சொத்து உரிமை சட்டம், அவ்வளவுதான். அறிவுசார் சொத்துரிமை சட்டம். இவ்வளவுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். யூ நோ த பேசிக் வேர்ட், add, make a sentence, that's all. அறிவுசார் சொத்துரிமை சட்டம்.
அக்ரிமெண்ட்னா மேம் ரிலீஃப் சொல்லுவாங்க, அகேன்ஸ்ட் கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. உடன்படிக்கை சொல்லுங்க. இல்ல மேம், ரிலீஃப் அகேன்ஸ்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னீங்களா மேம்? ஆமா. ஓ ஓகே மேம், ஓகே மேம். ஓகே ஓகே, சும்மா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல். கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல். அததான் நீங்க பிசினஸ்ன்றீங்க. பிசினஸ் வேற, கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வேற. ஓகே, கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல். எத்தனை சுழியின் வரும்? 3 சுழியின். கரெக்ட். அறிவுசார் சொத்தை என்ன சொல்லலாம்? ட்ரேட் தானே உங்களுக்கு வணிகம். வர்த்தக முறையில் சுரண்டல். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல். அறிவு சார்ந்தகளின் வணிக சுரண்டல்கள். வணிக சுரண்டல். வணிக முறையில் சுரண்டல். ஓகேங்களா? சாரி, வர்த்தக முறையில் சுரண்டல். வணிகம் வந்து நமக்கு ட்ரேட்ல வரும். ஓகே, வர்த்தக முறையில் சுரண்டல். ஓகே மேம். வர்த்தக முறையில் சுரண்டல். அறிவு சார்பு சொத்தை வர்த்தக முறையில் சுரண்டல். ஓகே, அடுத்து ஒரே ஒரு கிளஸ்டர் வேர்ட் முடிச்சிடலாமா? 4 பேஜ் ஓவர். ஓகே, அடுத்தது ஏன்னா நம்ம இப்ப படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பாதி டிக்ஷனரிக்கு மேல இதே தான் திருப்பி வருது. இதே வார்த்தைகளை மாத்தி மாத்தி வருது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ், கன்சல்ட். இது ரெண்டுத்தையும் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அட்வைஸ்னா என்னது? ஆலோசனை, அறிவுரை. ஆலோசனை. ஆலோசனை, அறிவுரை ரெண்டுமே சொல்லலாம். ஓகேங்களா? கன்சல்ட்னா the high court consulted the learned advocate சொல்லுவாங்கல்ல. கலந்து ஆலோசித்து. இப்பதானே சொன்னீங்க கலந்து அறிவுரை. கன்சல்ட்னா அறிவுரை பெறு அப்படின்னு அர்த்தம். கன்சல்ட்னா அறிவுரை பெறுவது. கலந்தாய்வு செய்தது இல்ல என்ன சொன்னீங்க? கலந்த ஆலோசனை. கலந்த அறிவு அதோட கரெக்டா வராது. அறிவுரை பெறுவது. ஓகே, எஸ். ஓகே, இப்போ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அது லீகல் வேர்ட் வருமா? இந்த நார்மல் வேர்ட்ல இருந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இது ஜூரிஸ்டிக்ஷன் என்னது? ஆள்வரை சொல்லலாம், இல்லன்னா அதிகார வரம்புன்னு சொல்லலாம். அப்ப அட்வைஸ்க்கு என்னது? அறிவுரை, அதிகார வரம்பு. அவ்வளவுதான். அறிவுரை. சொல்லுங்க. ஜூரிஸ்டிக்ஷனோட தமிழ் வேர்ட் ஆள்வுரை. சாரி, ஆள்வரை இல்லன்னா அதிகார வரம்பு. ரெண்டுல எது வேணாலும் போடலாம். ஆள்வரை எந்த இல் வரும்னா பெரிய இல் வரும். ஆள்வரை. அப்படி இல்லன்னா அதிகார வரம்பு. சோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் என்னது? அறிவுரை, அதிகார வரம்பு. அவ்வளவுதான். ஓகே, இப்ப அட்வைசரி டிபார்ட்மெண்ட். அறிவுரை துறை மீனிங் வருதா? அறிவுரை வழங்கும் துறை. ஓகேங்களா? என்னமா? எஸ், நான் வரேன். நெக்ஸ்ட். ஓகே, அறிவுரை வழங்கும் துறை. இலாக்கான்னு சொல்லலாமா மேம்? டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு இலாக்கான்னு சொல்லலாமா மேம்? இலாக்கா. இலாக்கா மேக்ஸிமம் நான் வந்து துறை கேள்விப்பட்டிருக்கேன் சார். இலாக்கா பழைய வார்த்தை மேம். பழைய வார்த்தை இலாக்கா. ரொம்ப பழசா இருக்கும் போல. ஐ டோன்ட் நோ. துறை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல போர்டு, டிபார்ட்மெண்ட், வேற என்னென்ன வரும்? போர்டு, டிபார்ட்மெண்ட், கமிட்டி, கமிஷன், இதெல்லாம் லைனா எழுதிக்கோங்க. இப்போ போர்டு, டிபார்ட்மெண்ட், கமிட்டி, கமிஷனு,
இது எல்லாத்துக்கும் மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப சொன்னது இல்ல, முன்னாடி இது எல்லாத்துக்குமே மீனிங் சொல்லியிருக்கேன். அனஞ்சி கிளாஸ்ல இருந்திருக்காரு. அப்புறம் கமிட்டிக்கு அப்புறம் கமிஷன் போடலாமா? வேற என்ன இருக்கு? ஓகே, இப்ப போர்டுக்கு என்ன சொல்லுவோம்? வாரியம். வாரியம். போர்டுக்கு வாரியம். அப்போ கமிட்டிக்கு குழு. குழு. குழு, குழுமம். ஓகேங்களா? குழு. இன்ஸ்டிடியூஷன் குழுமம்னு வரும். இன்ஸ்டிடியூஷன் கமிஷன், ஆணையம். ஆணையம். வெரி நைஸ், ஆணையம். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட். லாஸ்டா டிபார்ட்மெண்ட் எப்பயுமே மேக்ஸிமம் துறை வரும். இலாக்கான்னு சொல்லி சொல்றாங்க, இலாக்கா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு வாங்க. அருண் சார் சொன்னாரு, சோ யூ கேன் செக். ஆனா துறை ஈஸியா இருக்கு, முடிஞ்சா போட்டுக்கோங்க அத. ஓகே, அதே மாதிரி அக்யூஸ்னா குற்றம் சாட்டப்பட்டவர்னு எல்லாத்தையுமே எழுதுவோம். எதிரின்னு எழுதுனா இன்னும் ஈஸியா இருக்கு. ஓகே, அக்யூஸ்னா குற்றம் சாட்டப்பட்டவர்னு எழுதுவோம், அதுக்கு பதில் எதிரின்னு எழுதுனா ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே, சோ கமிட்டி, குழு எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ப அட்வைசரி கமிட்டினா ஆலோசனை வழங்கும் குழு. ஆலோசனை குழுன்னு சொல்லுவாங்க. அறிவுரை வழங்கும் குழு இல்ல அறிவுரை குழுன்னு இத சொல்லலாம். ஓகே ஓகே, அட்வைசரி மெமோ அப்படிங்கிறாங்க. மெமோனா எப்பயுமே குறிப்பு, குறிப்பானைன்னு சொல்லுவாங்க, மெமோராண்டம். ஓகேங்களா? சோ அட்வைசரி மெமோனா என்னது? அறிவுரை குழு, அவ்வளவுதான். சாரி, அறிவுரை குறிப்பு. அட்வைசரி மெமோ, அறிவுரை குறிப்பு. இப்ப அடுத்த கீவேர்ட் போலாமா? குறிப்பு, குறிப்பாணை. குறிப்பாணை, மெமோராண்டம். மெமோனா குறிப்பு. ஜேர்னலுக்கு பாத்துட்டு வந்தீங்களா? இதெல்லாம் ஜேர்னல், இதழ். அந்த ப்ளூ புக்ல வேற ஏதோ கொடுத்திருந்தாங்க. சோ புக்கையும் we have to revise and read. ஓகே, சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு கிளஸ்டர். பேசிக், ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் கார்டினல், கீ, ஆன் த பேசிஸ் ஆஃப். ஸ்லோவா எழுதுங்க. பேசிக், ஃபண்டமெண்டல், கார்டினல், CARDINAL, கார்டினல், key, key insights, key arguments. So key na சாவி இல்ல. ஓகே, on the basis of, on the basis of நிறைய இடத்துல வரும். on the basis of. மேம் அந்த வேர்ட் என்ன மேம்? கார்டினல் சொன்னீங்களே மேம், அந்த வேர்ட் என்ன மேம்? கார்டினல், CARDINAL. இது எல்லாத்துக்குமே என்ன ஒரு, இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை சொல்லலாம். என்ன வார்த்தை? அடிப்படை, அவ்வளவுதான். கார்டினல்னா அடிப்படை, கீனா அடிப்படை, ஆன் த பேசிஸ்னா இதன் அடிப்படையில். ஓகே, சோ இந்த வார்த்தையை வச்சு நீங்க மாத்திக்கணும், அதுதான். இப்ப நம்ம வார்த்தைகளுக்கு வருவோமா? பேசிக் ரேட். ரேட்னா என்னது? அந்த ரேட் இல்லைங்க, அடிப்படை விலை. ஓகே, அது வேற ரேட். இந்த ரேட்ல ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விகிதம்னு சொல்லுவாங்கல்ல. ரேட், விகிதம். ரேஷியோ விகிதம் தான் ரேட். அதான் ரேஷியோவை நான் மீன் பண்ணும்போது சில டைம் திஸ் இஸ் த ரேட் ஆஃப் ரேஷியோன்னு எழுதுவாங்கல்ல. ரேட்டும் ரேஷியோவும் இன்டர்சேஞ்சபிள், கரெக்ட்டுங்களா? சில டைம் எழுதும் போது. சோ அதுதான் விகிதம், அடிப்படை விகிதம். விகிதம். ஓகேங்களா? ரேட்னா விகிதம். அப்ப பேசிக் ரேட்னா அடிப்படை விகிதம். இது ஒரு வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். அடிப்படை விதிகள். அடிப்படை விதிகள். ரூல்ஸ்னா விதிகள், அடிப்படை விதிகள். ஃபண்டமெண்டல் ரைட். தேவதர்ஷினி இருந்தாங்கன்னா அவங்கதான் சொல்லணும் இதுக்கு மீனிங். நேத்து சொன்னாங்க உரிமைகள், அடிப்படை உரிமை. தேவதர்ஷினி இல்லீங்களா இன்னைக்கு கிளாஸ்ல? அடிப்படை உரிமைகள். ஓகே, கரெக்ட் தான். அடிப்படை உரிமைகள்னு சொல்லலாம், அடிப்படை மனித உரிமைகள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல போடுறாங்க. ஓகே,
சோ அப்ப வெய்வர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னா நம்ம பார்த்தோம்ல காலையில, அடிப்படை உரிமைகளை நீக்குதல் கிடையாது. வெய்வர்னா விட்டு கொடுக்கறது இல்ல, துறக்கிறது, துரத்தல். ஓகேங்களா? சோ அடிப்படை உரிமை துறப்பு, வெய்வர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை துறப்பு. ஏன் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு சொல்றாங்க, அடிப்படை மனித உரிமைகள்னு எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் அது ஆகுது. ஆனா பேசிக் ரைட்ஸ்க்கு அதுவும் அடிப்படை உரிமைகள் தானே, அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காண்டி சம்டைம்ஸ் சொல்றாங்க. ஓகே, பேசிக் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் ஃபேக்ட். பேசிக் ஃபேக்ட் இது. சில டைம் ஃபேக்ட் யூஸ் பண்ணுவாங்க, சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பாக்கணும். அடிப்படை சங்கதிகள்னு சொல்லலாம், அடிப்படை பொருண்மைகள்னு சொல்லலாம், அடிப்படை உண்மைன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே தமிழ்ல உங்களுக்கு இதை கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க பேசிக் ஃபேக்ட் தான் இங்கிலீஷ்ல எழுதணும். ஓகேங்களா? இப்ப பேசிக் வேஜஸ், அடிப்படை ஊதியம். ஊதியம், வேஜஸ்னா ஊதியம். சோ அடிப்படை ஊதியம். பேசிக் வேஜஸ்னாலே ஒண்ணு ஞாபகம் வரணுமே, மினிமம் வேஜஸ். அப்போ குறைந்தபட்ச ஊதியம். மினிமம் வேஜஸ்னா குறைந்தபட்ச ஊதியம். இதுல ரெண்டு மேக்சிமம் ஜட்ஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, அந்த வார்த்தை சொல்றேன். பேசிக் பிரின்சிபிள்ஸ். அப்ப டாக்டர்ஸ் தானே கோட்பாடு, கொள்கைகள் கிடையாது, அந்த பிரின்சிபிள் வேற. அடிப்படை கோள்கள் மேம். கோள்களா? பவித்ரா ஓனவாட்டி இருந்த பவித்ரா, பவித்ரா இல்லடா, வேற. சரிங்களா? நாட் தட். பேசிக் பிரின்சிபிள்ஸ்னா என்னது? நெறிமுறைகள்னு சொல்லுவாங்க. கோட்பாடுகள். பேசிக் லீகல் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை சட்ட நெறிமுறைகள். பேசிக் லீகல் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை சட்ட நெறிமுறைகள். கார்டினல் இஷ்யூ, the cardinal issue in this particular cases அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ கார்டினல் இஷ்யூ, இஷ்யூனா என்னது? இஷ்யூனா என்னது? அடிப்படை பிரச்சனை சொல்லலாம். ப்ராப்பரா லீகலா சொன்னா வழக்கு எழு வினா. ஓகேங்களா? வழக்கு எழு வினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல இருக்க இஷ்யூ வழக்கு எழு வினா, இதை எழுதிக்கோங்க. கார்டினல் இஷ்யூ அப்ப அடிப்படை வழக்கு எழு வினா, அவ்வளவுதான். அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர், அடிப்படை தன்மை. ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு. இப்ப பில்டிங்னா தான் கட்டமைப்பு மேக்சிமம் வரும். சோ அதனால அமைப்புன்னு சொல்லலாம், அடிப்படை அமைப்பு. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் லா, அடிப்படை சட்டம். கீ இண்டஸ்ட்ரீஸ், இப்ப அடிப்படை தான் கீக்கும். ஓகேங்களா? கீ இண்டஸ்ட்ரீஸ், இது கீ இண்டஸ்ட்ரீஸ்ன்றத ரெண்டு டைப் தான் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு டைப் ஆஃப் தொழில்களையும் தீஸ் ஆர் த இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த தொழில்ன்றதையும் இண்டஸ்ட்ரின்னு மீன் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சோ கீ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அடிப்படை தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். கீ இண்டஸ்ட்ரீஸ், அடிப்படை தொழில்கள். ஓகே, இன்னும் ஒரு 10 வார்த்தை இருக்கு, அது எல்லாமே இதோட சேர்த்துதான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அடிப்படையை வச்சு ஈஸியா வரக்கூடிய வார்த்தைகள். இது அடுத்த பேஜ். So totally how many pages we have completed? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 pages we have completed. So we can go even more faster. புரிஞ்சதுல? இந்த மாதிரி கிளாஸ் படிக்கலாமா? We'll go ahead one class we will do every week. We complete the entire dictionary.
and get good marks, go ahead. Okay. Any doubts here? In offline student, doubt irka? Okay, everybody disperse.